ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னோர்கள் பின்பற்றின ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான அறிவியல் உண்மை இருக்குது. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறதுனால இன்னும் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்மளால் வாழ முடியும். மார்கழி மாதம் அந்த காலத்தில் முன்னோர்கள் தனியாக இல்லை, இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாங்க. தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் அரிசி மாவில் கோலம் போடுற வழக்கம் இருந்துச்சு. குளிர்காலத்தில் அந்த உயிரினங்களுக்கு உணவு தட்டுப்பாடு இருக்கும். அதை பூர்த்தி செய்கிற வகையில் தான் அதில் அரிசி மாவு கலந்து கோலம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேரத்தில் எழுந்திரிச்சு கோலம் போடுறதுனால அந்த சூரிய கதிர்கள் அந்த மார்கழி மாதத்தில் இளம் கதகதப்பு இளம் வெப்பத்தில் இருக்கும். அது வந்து நம்ம உடம்புல படும்போது ஒரு நல்ல ஒரு இம்யூனிட்டி கிடைக்கும். அதுக்காகவும் மார்கழி மாதத்தில் நேரத்தில் எழுந்து கோலம் போடுற வழக்கம் இருந்துச்சு. ஏன் மார்கழி மாதத்தில் கோலத்தில் பூசணி பூ மட்டும் வைக்கிறாங்க? இந்த பூசணி பூ தான் அடையாளம். அதாவது அந்த வீட்டில் ஒரு திருமணமாகாத பெண் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தில் பஜனை பாடிட்டு போகிற இளைஞர்கள் அந்த வழியாக கடந்து போகும்போது அவங்க கோலத்தை பார்த்து அந்த கோலத்து மேலே இருக்கக்கூடிய பூசணி பூவை பார்த்து இந்த வீட்டில் பெண் இருக்காங்க, இவங்களை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி பொண்ணு கேட்டு வருவாங்களாம். பஜனை பாடுறதுலேயும் ஒரு தனித்துவம் இருக்குது. இப்படி பஜனை பாடுறதுனால நம்மளோட லங்ஸு நல்லா ஒரு சுவாசத்தன்மை அதிகரிக்கும். நடந்துகிட்டே பாடிட்டு போகிறதுனால ஒரு நடைபயிற்சியாகவும் இருக்கும். ஸ்லோகன், பாட்டு, ரிதம் இதெல்லாம் அவங்க உடம்புக்குள்ளே வந்து ஒரு லங்ஸுக்கு ஒரு பீட் கொடுத்து அது வந்து நல்லா வந்து செயல்படுத்தும். அதே மாதிரி அரச மரத்தை ஏன் சுற்றி வராங்க? மார்கழி மாதத்தில் அரச மரத்தில் தான் நிறைய போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அப்போ தான் ஆக்சிஜன் வந்து நிறையா வந்து உற்பத்தி ஆகும். சமயத்தில் அரச மரத்தை சுற்றணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியும் நுரையீரலும் பலப்படும். நார்மலாகவே குளிர்காலத்தில் மூச்சு பயிற்சி தேவை. அதுக்காகத்தான் இந்த மாதிரி சாங்கியமெல்லாம் பண்ணாங்க. இன்னும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.